கண்மணி மனசு மாரி அன்பு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் இனியன் ஸ்கூலோட ஆண்டு விழாவுக்கு போறாங்க. அங்க போனா பேரண்ட்ஸ்க்கான ஒரு காம்படிஷன் அங்க நடக்குது. அதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இனியன் வற்புறுத்ததுனால அன்பும் கண்மணியும் அதுல கலந்துக்கிறாங்க. ஆனா என்ன காம்படிஷன்னு கலந்துக்கிட்ட பிறகு சொன்னதும் இங்க கண்மணி முகமே மாறிடுது. ஏன்னா அந்த காம்படிஷன்ல கண்மணிய தூக்கிக்கிட்டு அன்பு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க சொல்றாங்க. அத கேட்டு நான் இதுல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி அடம் பிடிக்கிறாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு நீ இனியனுக்காக தானே நீங்க வந்த. அப்படி இருக்கும்போது நம்ம இதுல கலந்துக்கலன்னா இனியன் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. அதனால அவங்க 2 பேத்துக்காக நம்ம இதுல கலந்துக்கணும் அப்படின்னு அன்பு சொல்றாங்க. கண்மணியும் வேற வழி இல்லாம அதுல கலந்துக்கிறாங்க. உடனே அன்பு கண்மணிய தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதுல கலந்துக்கிறதுனால காம்படிஷன் ரொம்ப விறுவிறுப்பா தான் போய்க்கிட்டு இருக்கு. அன்பும் கண்மணியும் அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிடுறாங்க. இத பார்த்துட்டு அன்போட அண்ணன் பையனும் அக்கா பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் ஜெயிச்சத பார்த்துட்டு இங்க அன்புக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்மணிய தூக்கிட்டு ஓடிட்டு இந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உடனே அன்பு கண்மணிக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சதுனால அன்பும் கண்மணியும் சேர்ந்து சந்தோஷமா அந்த அவார்டை வாங்கிக்கிறாங்க. அன்பு மனசுல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கண்மணியை தூக்கிட்டு போயிட்டு ஜெயிச்சு அந்த அவார்டை வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கண்மணியும் இனி எனக்கு அந்த அவார்டை காமிச்சிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா 2 பேரும் சேர்ந்து அவார்டோட வர்றதை பார்த்த வெண்ணிலா இருந்துகிட்டு கோவமா பாக்குறாங்க. இந்த நேரத்துல ஸ்வேதா மயூரியும் அந்த இனியனும் அந்த பொண்ணும் அன்பு கண்மணியும் சேர்த்து வர்றதை பார்த்துட்டு செம கோவமாயி நீங்க 2 பேரும் எதுக்கு இவங்க கூட போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதான் ஆண்டு விழாக்கு வரதுக்கு தான் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்களா, அதனால தான் நாங்க இவங்க 2 பேத்தையும் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்மணி அன்பு ஏத்துக்குவா போலிக்கே, அந்த சிவகாமி நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் போலிக்கே, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா செம கோவமா இருக்கிறாங்க. இந்த சிவகாமி நடக்கிறதையும் பேசுறதையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கண்மணி கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னோம்னா அவ வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.